இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு பொக்கிஷம் கிடச்சிது. அது என்னன்னா இதுதான் பிரண்டை. இந்த பிரண்டை வந்துட்டு ரேராக தான் கிடைக்கும். கிடைச்ச உடனே இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தோசைக்கு இதே சட்னியாக வச்சிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு மிளகு, பூண்டு, சீரகம், கடலப்பருப்பு, புளி இதையெல்லாம் புளி எடுத்துட்டு சீரகம், மிளகு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின அப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல பிரண்டை, அந்த பிரண்டை அதிலே எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போது அதோட நிறம் வந்துட்டு அந்த பச்சை நிறம் இல்லாமல் வேறு நிறம், அது ஒரு மாதிரி கலர் மாறும். அந்த கலர் மாறின அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அதை வதக்கும் போதே உப்பு போட்டுக்கிட்டோம்னா அரைக்கும் போது நல்லாயிருக்கும். இதில் புளி எதுக்கு சேர்த்துக்கணுன்னா, அந்த இப்போ இயற்கை தானே பிரண்டை, அதில் வந்துட்டு ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அந்த அரிப்புத்தன்மை வந்துட்டு நாக்கில் இந்த கருணக்கிழங்கு, சேனக்கிழங்குலாம் ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும்ல, அதே மாதிரி இதுலையும் இருக்கும். அது இல்லாமல் ஆக்கணுன்னா புளி போட்டோம்னா அது இல்லாது. அதுக்கப்புறம் உரப்புக்கு வந்துட்டு இந்த காஞ்ச மிளகாய் போடணும். நமக்கு தேவையான அளவு உரப்புக்கு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பிரண்டை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது வந்துட்டு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எனக்கு இது மாதிரி அரைச்சி சாப்பிட பிடிக்கல, வேறு மாதிரி அரைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இந்த பிரண்டை டேஸ்ட்டு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கார சட்னி வைப்போம்ல, அதே மாதிரி தக்காளியை கொஞ்சம் அதிகம் சேர்த்து புளியும் சேர்த்து அந்த சட்னி அரைச்சிங்கன்னா பிரண்டை டேஸ்ட்டே தெரியாது, செம சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.